எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தியா போட்ட ஸ்னோ விளாக் பார்த்துருப்பீங்க. பயங்கர ஸ்னோ பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டு, நாங்கள் இருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட்டு. அப்படியே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் கிளைமேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோவே கிடையாது. கலிஃபோர்னியா சைடில் ஸ்னோவே கிடையாது. ஈஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வின்டர் பார்த்தீங்கன்னா ஸ்னோ தான். அதுவும் இந்த வருஷம் வந்த வின்டர் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்னோ ஸ்டோம் வந்து அவ்வளோ ஸ்னோ போட்டிருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்போ தான் வெர்ஜீனியாவுக்கு மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்னோ ஸ்டோம் பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கல் ஸ்னோ ஸ்டோம்னு சொல்லி போட்டிருந்தது. நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நியூஸு. முடிஞ்சால் அவங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸோ இல்லை வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே கிளைமேட்டு. அங்கே ஸ்னோ போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி மழை இங்கே. அது பார்த்திங்கன்னா அந்த மழையும் கூட இங்கே 2009 ஆலங்கட்டி மழை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட 2021 தான் இந்த ஆலங்கட்டி மழை. இந்த மழை போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு. இந்த 4 நாளில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த சமைக்கிற எண்ணமே இல்லை, ரொம்ப லேசியாக தான் இருந்துச்சு. பட் நம்ம சமைச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஒரே குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம், குழம்பு ரசம் சாம்பார் அப்படின்னு எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த நடுவில் வேறு எதுவும் சமைக்கிற வேலை இல்லைன்றனால ஒரு 2 காய்கறிங்களை மட்டும் நாளைக்கு சமையலுக்கு கட் பண்ணிக்கலான்ற மேலே மட்டும்தான் நான் செஞ்சது. முதல்ல ஒரு குக்கர் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் 2 ஸ்பூனு ஊற்றிட்டேன். அதிலே வந்து கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். என்ன பாப்பா? Very Sammy. After Sammy thinks, Ma, how many will be these? சொல்லுங்க. After 6 days, how many more pounds of apples than bananas does the zoo use? அந்த சார்ட் வச்சு போடு பாப்பா. அதுதான் இருக்கு. 7 டேஸ்க்கு ஒரு சார்ட் இருக்குல்ல, அந்த சார்ட் வச்சே போடுங்க நீங்க. 6 டேஸ்னா ஒரு 7 டேஸ்லேருந்து ஒரு நாள் போயிடுச்சா? 6 டேஸ்க்கு 60 டேஸ் 60 பனானாஸ் போட்டிங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்த கொஷினுக்கு என்ன போடுறாங்க, அந்த சார்ட்லேருந்து என்ன பண்ணணும் பாரு. ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடியில் இருக்கிறதுனால அந்த கல் அந்த ஆலங்கட்டி மலை வந்து அந்த ஜன்னலில் படும்போது பயங்கர சவுண்டு. அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. அவனுங்க ரொம்ப ஸ்னோ போடுது அப்படின்ட்டு இருந்தானுங்க. அதை பார்த்த பிறகு இல்லை இது வந்து ஸ்னோ இல்லை, இது ஹெயிலு அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. திரும்ப அவனுக்கு 12:30க்கு கிளாஸு, அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த துணி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வாட்டி வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையர்லேருந்து எடுத்து வெளியே போட்டிருக்கேன். வெயிட் பண்ணு, நான் வரேன். அம்மா வெயிட் பண்ணிச்சலாம் ஒரே நிமிஷம். பாப்பா இப்ப இல்ல பாப்பா, அப்பதான் பெஞ்சது. நீங்க மட்டும் வாங்க, அவனை அப்புறம் நான் கூப்பிடுறேன். பாப்பா வெயிட் பண்ணு. ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை பாப்பா. அப்படியா? முதல்ல மேக்ஸ் படிங்க. நீங்க படிக்கிறீங்க? படிங்க. After 6 days, how many more pounds of apples than bananas does a zoo use? நானா பண்ணேன். அப்படியே வச்சிட்டு சொல்ல கூடாதா பாப்பா? நானா பண்ணேன். The right is Or there's 60 apples there and bananas there.
So that is 68 times 6 after times 6 121. அப்படி சொல்லலாம். நீ சொல்லு. இங்க எடுத்துட்டு வா, நோட் எடுத்துட்டு வாங்க. நீங்க என்ன போடுறீங்க பாக்கலாம். வெயிட் பண்ணு. You already know how many pound the banana is 56, right? No. இல்ல சலா, அந்த 10 ஆப்பிள்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. No, each day they are using 10. We're doing number 5. ஆமாடி தானா? So after 6 days, to know how many bananas. After 6 days, how many more pounds of apples than banana? Okay, does it use? Okay. தண்ணி எடுத்து குடி பாப்பா. பாப்பா ஏன் அப்படி சுத்திட்டு இருக்கீங்க? சீரியஸ்லி ஒரு நம்பரும் மேக்ஸ்ல என்ன பண்ணுது, என்ன நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு எழுதுறீங்க. 10னா பனானாவா, 7னா 7 டேஸ்னா 7 டேஸ்னு எழுதுங்க. 60 பனானாஸா 60 apples plus 56 bananas. அந்த மாதிரி எழுதுங்க. அப்பறமா அடுத்த கணக்கு சொல்லல. நான் முதல்ல சொன்னது முதல் 2 ப்ராப்ளத்துக்கு 10னா 10 வந்து பனானாவா, 7 வந்து என்னது, கீழே அடுத்த ப்ராப்ளத்துல 10 பனானாவா இல்ல 6 என்னது, அந்த மாதிரி எடுத்துட்டு வா. நோட் எடுத்துட்டு நான் பார்க்கணும். நான் பார்க்கல, எடுத்துட்டு வாங்க. இப்போ கொத்தரக்காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு. திரும்பவும் குழந்தைங்க வந்து போய் கிளாஸில் உட்காந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் தான் என் கூட கொஞ்சம் நேரம் ஹெல்ப் கேட்டு அந்த மேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் டெய்லி இந்த ஆன்லைன் கிளாஸ் போகும்போது முக்கால்வாசி நாங்கள் காலையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அவங்க ஹோம்ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப சமையல் பண்ணி இப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணுவானுங்க, இல்லைன்னா திரும்ப விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் ரைஸையும் அதுக்கப்புறம் தண்ணியை அளந்து ஊற்றிட்டு குக்கரில் விசில் வச்சிட வேண்டியது தான். இப்போ தண்ணிலாம் அளந்து கரெக்டாக ஊற்றி நான் இப்போது குக்கர் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு உடனே நான் விசில் போடலை. விசில் வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி நல்லா கொதித்து இந்த ஆவி வந்த பிறகு தான் நான் விசில் போடுறேன். அந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ரத்தம் வந்துடும். பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த டைம்லேயே வந்து இந்த காயும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக டைம் ஆகிடும். அவனுங்க இப்போ 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. 1 மணிக்கெலாம் அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுவானுங்க. சரி, அதுக்குள்ளே இதையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டைமில் வேலை ரொம்ப சமையல் வேலை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்மளாக கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சோம்னா மறுநாளுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைனா இன்றைக்கும் நம்ம ரொம்ப லேசியாக தான் உட்காண்ட்ருந்தோம். அதையும் தொடர்ந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டல்லாக தான் போயிட்டுருக்கும். சரி, அதனாலே நான் இன்றைக்கி கொஞ்சம் காய் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் நான் இன்றைக்கி. அடுத்தது என்ன வேலை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காய்கறி ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு போர்டு ஒன்று மாட்டியிருக்கேன். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு போர்டிலையாவது மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் சைன் ஒன்று மாட்டி வச்சுருந்தேன். பூண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு க்ளீன் பண்ணாமல் தோல் எடுத்து அது அந்த இடமே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ட்ரேலாம் வந்து ரொம்ப தூசாக தான் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது வெறும் மஷ்ரூம் பிரியாணி மட்டும்தான். அதுக்கப்புறம் ரைத்தா. இதுக்கு நிறைய நேரம் நான் அடுப்புக்கிட்ட வந்து நின்று நிறைய வேலை செய்ய தேவையில்ல. சரி, அதனால தான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தேன். இந்த பூண்டு ட்ரே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நான் வந்து சமையல் பண்ணும்போது தேவையான பூண்டை எடுத்துகிட்டு தோலை கூட எடுத்து போடாமல் அதிலே வந்து தோலை போட்டுட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே வந்து சமையல் அறையில் இந்த மாதிரி இடம் க்ளீனாக இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எப்படியாவது இதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ட்ரே இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணேன். இந்த மேட்டு போட்டிருக்கிறதுனால ஒரு ஹெல்ப் என்னென்னா, கீழே அடி வரைக்கும் அந்த ட்ரேலெல்லாம்
மற்ற ட்ரேலெலாம் வந்து அந்த பூண்டு தூள் விழாமல் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது, இல்லைனா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் இந்த ட்ரேலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரேலாம் கூட கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. சரி அது கழுவியும் எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிட்ருக்கோம், சரி அதையும் கழுவிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு புதுசாக காய்கறிங்க வாங்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா 1 வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு அப்படி தான் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவேன்னா, நான் கண்டிப்பாக மேலே இதே ட்ரேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நல்லா தெரியும். அதனால் சரி இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலைலாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக டெய்லி செய்ய முடியாது. சமையல் பண்ணுற நேரம் கம்மியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி 1-2 வேலையை கொஞ்சம் நம்ம செஞ்சுக்க முடியும். இது கொஞ்சம் முன்னாடியே கூட செஞ்சுருக்கலாம். அதாவது டெய்லி பூண்டு எடுக்கும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துருந்தோம்னா இந்த அளவுக்கு மெஸ்ஸியாக கூட இருக்காது. பட் நம்ம காலையில் சமையல் பண்ணுற அவசரத்தில் கடகடன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஆரம்பிக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, இல்லைனா இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்காது. சரி அட்லீஸ்ட் நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். டெய்லி இந்த பூண்டு எடுக்கும்போது யோசிப்பேன், சரி இது க்ளீன் பண்ணிடலான்ட்டு. பட் டைமே இருக்காது. நம்ம காலையிலே வந்து சமையல் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் போகிறதுனால அவனுங்க கிளாஸில் இருக்கும்போதே நம்ம சமையல் முடித்தாதான், இல்லைனா அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடனே சமையல் முடிக்கிறோம். அப்போ முடிக்கும்போது கடகடன்னு அவசரத்துக்கு நம்ம அந்த பூண்டெல்லாம் எடுத்துப்பேனே தவிர க்ளீன் பண்ணணுன்னே தோணலை. சரி இன்றைக்கி சமையலுக்கு ரொம்ப கம்மின்றதுனால தான் இந்த வேலையை நம்ம ஆரம்பித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் சேர்த்து இன்றைக்கி ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு இது செய்யணுன்ட்டு தோணவே இல்லை. சமையல் சீக்கிரம் முடிச்சதுனால எனக்கு சமையல் அறையில் நின்று வேலை செய்கிற டைம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி அந்த டைமில் இதை கொஞ்சம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா திரும்ப நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் வந்து செடிக்கெலாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் திரும்பவும் அந்த தனியாக ஒரு கவரில் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சுங்க. இப்போ பெருக்கிட்டு அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஓரம் தள்ளி விட்டோம் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். வெளியே பார்த்திங்கன்னா சரியான காற்று அடிச்சிட்ருக்கு, ரொம்ப காற்று. சத்தம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சத்தமாக இருக்குது வெளியே. பிரியாணி வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது விசில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா பிரியாணியை நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டைட்டாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஆறுனா கூட அது கலர முடியாமல் ரொம்ப குழஞ்சி போயிடும் சாதம். அதனால் சூடாக இருக்கும்போதே நம்ம திறந்து கிளறி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது ரொம்ப கட்டியாகாது ஆறின பிறகு. அதனால் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன் பிரியாணியை. பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன பார்த்திங்கன்னா ரைத்தாவும் மாங்காய் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு ஸ்வீட் மாதிரி பண்ணியிருந்தேன். அதை தொட்டு சாப்பிட்டுட்டோம் எல்லோரும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு ஏறக்குறைய. டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மதியானம் பார்த்திங்கனாவே எப்போவுமே இந்த மாதிரி கிச்சன் கொஞ்சம் மதியானத்தில் இப்படி தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு சாமான் எதுவும் தேய்க்க மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் மீதி இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்து ஒரு ஓரமாக மூடி வச்சுட்டு சிங்கில் இருக்கும் தட்டு, பிளேட்ஸு இல்லை இருக்கிற சாமான்லாம் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விழுற சாமான் மொத்தத்தையும் சேர்த்து தேய்ச்சிருவேன். இது காஸ்கோ போயிட்டு வந்த பிறகு இருக்கிற சாமான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதிலாம் கொஞ்சம் வெளியவே இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த சாமான்லாம் எடுத்து வைக்கணும். அது வச்சுட்டு அடுத்தது முக்கியமான வேலை. மதியம் சாப்பிட்டு நான் ஒரு வேலையுமே செய்யலை. நம்மளுக்கு எல்லாருக்குமே கஷ்டமான வேலை இந்த துணி மடிக்கிற வேலை. அது இன்னும் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் காற்று சத்தம் கேட்டிருப்பீங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு காற்று அடிச்சுக்கிட்டே இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து 9:30 மணிக்கு தான் இந்த மழை போட ஆரம்பித்த பிறகு தான் இந்த செடியில் இருக்கிற அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பசங்க ரொம்ப எக்ஸைட்டாக ஆனானுங்க. இன்னும் சத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கர சத்தம். அந்த ஆலங்கட்டி மழை பெய்யும் போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம ஊரில் தான் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து ஸ்னோ பார்த்துருக்கோம். பட் ஆலங்கட்டி மழைலாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1 மணிக்கு விடிகாலையில் தான் அது பயங்கர சத்தம். அந்த சத்தத்தில் தான் எழுந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இதுக்கு முன்னாடி ஒரு 9:30 மணிக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெள்ளையாக இருந்த அந்த பனிக்கட்டி வந்து கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிலும் நிறையவே இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா
கீழே தரையே தெரியல. வீடியோ எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் காமிக்கலாம். ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தானுங்க. அவங்க இந்த இதுவை வந்து அவங்க பார்க்கல, ஆக்சுவலாக தூங்கிட்டு தான் இருந்தானுங்க. சரி காலையிலேருந்து பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் அங்கங்கே இந்த வீட்டு மேலெலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக அந்த ஸ்னோ மாதிரி இருந்துச்சு, கரையாமல் அப்படியே இருந்துச்சு. பயங்கர ஃப்ரீசிங் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி தான், ரொம்ப பயங்கரமாக கோல்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிட்டு பயங்கரமாக தரை வந்து வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு லேசியாக இருக்கிற அன்றைக்கி வீட்டில் ரொம்ப நாள் செய்யாமல் இருக்கிற வேலைகளோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலைங்க, அந்த மாதிரி கிராஃப்டோ இல்லை ட்ராயிங்கு, புக்ஸு ரீட் பண்ணுறதோ, இல்லை நம்மளுக்கு என்ன மாதிரி வேலைங்க பண்ணால் நம்மளுக்கு அன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வேலைங்க கூட பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.